குட் ஈவினிங் டு ஆல். இது ஃப்ரைடே ஈவினிங் போல் விளக்கேற்றி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஆனியன் சமோசா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியனுக்கு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் இருக்கிற எல்லா மசாலும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி வைக்கணும். உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி. அதுக்கப்புறம் மைதா மாவு நான் ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுலேருந்து சின்ன போர்ஷனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி திக்காக தேய்ச்சிக்கோங்க. திக்காக ஒரு 3 செட்டு தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் மாவு தூவிட்டு ஒரு 3 செட்டு மேலே வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் தோசைக்கல் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக 2 பக்கமும் சுட்டு எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் சுட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இது லைட்டாக பிரித்து எடுத்தால் ஷீட் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் 4 முளைகளையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்தால் சமோசா ஷீட் ரெடி ஆகிடும். இந்த ஷீட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை இப்படி ஒரு மடி அப்படி ஒரு மடி வச்சுட்டு உள்ள ஆனியன் ஸ்டெப் வச்சுட்டு நான் கோதுமாவை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓரங்களில் அப்ளை பண்ணி விட்டுட்டு மடக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் சமோசா ரெடி. இது சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பர் கிறிஸ்பான ஆனியன் சமோசா ரெடி. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.